அப்ப நம்ம எல்லாம் எதை நினைக்கிறோம்? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அந்த சால்வ் பண்ணிட்ட அப்புறமா எதை போய் பார்க்கலாம்? மார்க்கத்துக்கு அனுப்பி நிற்கலாம். இது எப்போ வரைக்கும் அனுப்பி நிற்ப? மௌத்து வரைக்கும் நட முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்கு முத்தகாசூர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர். செல்வத்தையும் மக்களையும் தேடிக்கொள்வதற்கு சில பேர் பிள்ளைக்காண்டி ஓடக்கூடியவங்க இருப்பாங்க. பிள்ளையோடைய படிப்புக்காக வேண்டிய, பிள்ளையை கரை சேர்க்கறதுக்காக வேண்டியும், இல்லை குடும்பத்தை கரை சேர்க்கறதுக்காண்டியும், இல்லை சில பேர் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? எதுக்கு தேடி ஓடுறாங்களா? அந்த பொருளாதாரத்தை தேடி ஓடுறதுல உங்களில் நிறைய பேர் இருக்கிறீங்க. யாரை விட்டுட்டு போகிறீங்க? அல்லாஹ் என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? எதுக்கு பின்னாடி போகிறீங்க? ஆனால் நீங்கள் எது வரைக்கும் போவீங்க தெரியுமா? ஹத்தா எது வரைக்கும் தெரியுமா? ஜுர்துமுல் மகாபிர். கபூர் வர வரைக்கும் நீங்கள் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்ப. யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? உன் பிரச்சனைக்கு கொடுக்குறவன் யாரு? நான் உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உன் பிரச்சனை ஓயாது. இந்த மாதம் ஆக்சிடென்ட்னா அடுத்த மாதம் மரணம், அதுக்கு அடுத்த மாதம் வேற ஒன்று, ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன்னை அச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த அச்சம் உனக்கு என்ன ஆயிடக்கூடாது? நிராசையாயிடக்கூடாது. என்ன இது, என்ன பண்ணால் எனக்கு இதே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடக்கூடாது? வந்துடக்கூடாது. முஸ்லீமில் சில பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சில கஷ்டம் எல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆயிடுவாங்க? நிராசையாயிருவாங்க. இதுக்கு என்ன இருக்கு? இத்தனை குழந்தை இருக்கும்போது அல்லாஹ்க்கு என் குழந்தை தான் தெரிஞ்சிச்சா? அல்லாஹ்க்கு கண்ணு இல்லையா, காது இல்லையான்னு டைரக்டா திட்டிடுவாங்க. சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? காலதாமதப்படுத்துவாங்க. என்னன்னு, ஒரு மார்க்கம் தெரிஞ்சிருச்சு, ஒரு உண்மையான மார்க்கம் தெரிஞ்சிருச்சு, இதுதான் மார்க்கம், இதுதான் முழுமைப்படுத்தணும், இன்னைக்கு அந்த இஸ்லாமை மேலோங்கிறதுக்கு எதுவுமே இல்லை, யாரும் தூக்குறதுக்கு இல்லை, அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அது அப்படியே படுத்த படுக்கையில் கிடக்கு, இஸ்லாம் விளங்கிருச்சு, எல்லாம் விளங்கிருச்சு, ஆனால் போய் செயல்படுறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரியுது, போகலை. ஏன் போகலப்பா? காரணம் என்ன? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு, இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு வரலான் இருக்கேன். எப்போ வரைக்கும் வருவேன்? வரவே முடியாது.